வெளியாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் திங்கட்கிழமை வணக்கங்கள். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஜீ தமிழ் சரிகமபாவில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். நமக்கு நல்லா தெரியும், தேவயானி அவர்களின் மகள் இனியா அதில் ஒரு போட்டியாளராக பங்கு பெறுகிறார்கள்ங்கிறது. அவங்க அதுக்காக ஒவ்வொரு வாரமும் பார்க்குறாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சதே. போன சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தேவா சார் அவர்களின் சுற்று நடந்தது. அவரை சமைத்த பாடல்களை பாடினாங்க. அவரும் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க. அப்போ இனியா அவர்கள் காதல் கோட்டையில் தேவயானி அவர்கள் நடித்த பாடலான நலம் நல்லமரியாவல் பாடலை பாடினாங்க. அந்த பாடலை பாடும்போது தேவயானி அவர்கள் முகத்தை பார்த்தா அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக கண்கலங்கி உட்காந்துருந்தாங்க. அவங்க தேவா சார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போதும் அவ்வளோ கண்கலங்கி நெகிழ்ச்சியாக அமர்ந்திருந்தாங்க. அதன் பிறகு மேடை ஏறி பேசும்போதும் இந்த பாடல் மட்டும் இல்லைன்னா, இந்த காதல் கோட்டை இல்லைன்னா தேவயானியே இல்லை, இன்றைக்கி எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லைன்னு பேசுனாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. அவங்க அந்த மேடையில் அதை சொல்லுங்கிற அவசியமே கிடையாது. சும்மா சாதாரணமாக தேங்க்யூ சார், நன்றி சார் அப்படி ஸ்டைலிஷாக சொல்லலை. அப்படியே கண்கள் கலங்கி அவங்க பேசின விதம், அவங்க மனசார பேசினாங்க அப்படின்னு தெரிஞ்சது. அதே மாதிரி அவங்க பொண்ணு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம், தேவசாட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னு அந்த நிகழ்ச்சியில் அவங்க பொண்ணை தூக்கி சுற்றுனாங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய பொண்ணு, அந்த தாய்மை, அதாவது தன்னுடைய பிள்ளை ஒரு உயரத்துக்கு போனாங்க. ஒரு பெருமை, அவங்களுக்கு ஒரு பெருமிதமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இப்போ நம்ம பெருமைப்படுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. அப்படிங்கிறப்ப அவ்வளோ பெரிய பொண்ணை தூக்க முடியுமா முடியாதங்கிறத இல்லை, அந்த நேரத்தில் அவங்களுடைய அப்படி தூக்கி சுற்றுறாங்க பாருங்கள். அப்போ இன்னொரு நிகழ்ச்சியான சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே பக்கத்தில் பாடின அந்த ஸ்ரீஹரியை அர்ச்சனா அவங்க தூக்கி சுற்றுனாங்க. அந்த இடத்துல அர்ச்சனா அவர்களின் தாய்மையை நான் பாராட்டுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் பாடும்பொழுது 2 பேர் நிற்கும்போது ஒரு மேடையில் அவங்க அம்மா அந்த பொண்ணை தூக்கி சுற்றுறாங்க. அந்த பையன் ஏங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அர்ச்சனா அங்கேருந்து ஓடி அவரை சுற்றுனாங்க பார்த்தீங்களா தூக்கி. இன்னும் பாய்ஸு தூக்குறதுனா இன்னும் கொஞ்சம் பெரிய பையன் தூக்குறது பெரிய விஷயம், தூக்கவே முடியாது. ஆனால் அவங்க தூக்கி சுற்றுனாங்க பார்த்தீங்களா. எனக்கு அர்ச்சனா அந்த இடத்துல அப்படியே தூங்கி நின்றுட்டாங்க. தேவயானியும் மிஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். தேவயானி அவங்க பொண்ணை தூக்குனாங்க. ஆனால் இன்னொரு போட்டியாளர் மனசு ஏங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அர்ச்சனா அவங்க தூக்குனாங்க பார்த்தீங்களா. கிரேட் அர்ச்சனா, கிரேட். தேவயானியும் அர்ச்சனாவும் இவ்வளோ உயரத்துக்கு வந்ததுக்கு காரணம் அவர்கள் மனதார உண்மையாக இருப்பதால் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே, சொல்லுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.